ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீரா பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபயர்வால். அதாவது ஒரு ஃபயர்வால் இப்போ நம்ம நியூவாக வாங்குகிறோம். அந்த வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன செட்டப்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நான் எதுவுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் முக்கியம்தான். நான் ப்ராக்டிக்கலை தனித்தனி வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு என்ன பண்ண போகிறோம், இதை வாங்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபயர்வாலில் இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு 40 கேட் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கோம் கம்பெனிலன்னு வச்சுக்குவோம். உங்கள் கையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அடுத்து அதை ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா, முதல்ல அந்த ஃபயர்வாலுடைய ஹார்ட்வேரை நம்ம செட்டப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபயர்வாலுக்கு இன்டர்நெட் கொண்டு வரணும். ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த இன்டர்நெட், அதாவது லேன் யூசர்ஸ்லாம் கம்பெனியோடைய இன்டர்னலுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம நெட்வொர்க் செட்டப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு பாலிசி க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாலிசி மட்டும் க்ரியேட் பண்ணால் பார்த்தாது, இன்டர்நெட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு டிஎன்எஸ் செட்டப்பும் பண்ணணும். சரி, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, இது பாதுகாப்பாக இருக்கா அப்படின்றதுக்காகவும், இதோட செக்யூரிட்டிக்காகவும் நம்ம செக்யூரிட்டி ப்ரொஃபைல்ன்ற செட்டப்பையும் பண்ணணும், ஆன்டிவைரஸ் செட்டப்பையும் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி செட்டப்பையும் பண்ணணும். அப்புறம் ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணணும். இமெயில் ஃபில்டர் செட்டப் பண்ணணும். லாஸ்ட்டாக இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் தான் நீங்கள் முதல்ல ஒரு 40 கேட் ஃபயர்வால் கையில் வாங்கினதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய செட்டப். சரி, இப்போ நம்ம ஸ்டெப் 1க்கு போகலாம். இப்போ ஹார்ட்வேர் செட்டப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறேன். இப்போ ஹார்ட்வேர் செட்டப்புன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் டிவைஸ் கையில் வாங்கிட்டீங்க, ஓகே. இப்போ உங்கள் கையில் டிவைஸ் இருக்குது. இப்போ இது நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டெப் 1, முதல்ல உங்களுடைய ஃபயர்வாலை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபயர்வாலை ஒரு டேபிளில் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஒரு ஐஎஸ்பி ப்ரொவைடர்கிட்ட ஒரு மோடம் ஒன்று வாங்கியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல்லாக இருக்கலாம், சிஃபியாக இருக்கலாம், ஹாத்வேவாக இருக்கலாம், வாட்டெவர் மேபி, யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வாங்கின மோடத்தில் பார்த்தீங்கன்னா சில போர்ட்ஸ் இருக்கும். அதில் அந்த மோடத்தில் இருந்து ஒரு கேபிள் ப்ளக் பண்ணி உங்களுடைய ஃபயர்வாலில் வேன் அப்படின்ற ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டில் இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, இந்த ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்கள் பிசியை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கலாம், இல்லை டெஸ்க்டாப் இருக்கலாம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஐபி ஒன்று நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அது எந்த ஐபி கான்ஃபிகர் பண்ணணும்னா, இந்த ஃபயர்வாலுக்குன்னு சொல்லிட்டு டிஃபால்ட் ஐபி ஒன்று கான்ஃபிகர் பண்ணணும். யூஸ்வலாகவே ஃபயர்வாலுக்கு டிஃபால்ட் ஐபி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 192.168.1.99 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபயர்வால் ஐபியை நம்ம பிசியை ஓப்பன் பண்ணி NCPA.cpl இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயோ நெட்வொர்க் போர்ட்டை ஓப்பன் பண்ணி ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், கேட்வே 3மே கொடுக்கணும். ஐபி எப்படி கொடுக்குறீங்கன்னா, அந்த லேப்டாப்புக்குன்னு ஒரு ஐபி கொடுக்கணும். அதாவது 192.168.1.10 அப்படின்னு. சப்நெட் மாஸ்க் 255.255.255.255.0 கொடுக்குறீங்க. கேட்வே அந்த ஃபயர்வாலோடைய ஐபியை கொடுக்குறீங்க. அதாவது 192.168.1.99 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை வச்சு இது கொடுத்துட்டு, இந்த ஃபயர்வாலில் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அடுத்து உங்களுடைய பிசியில் ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணிட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ஒரு கேட்வே ஐபி ஒன்று கொடுத்தீங்க பார்த்தீங்களா, 192.168.1.99 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபியை உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் அடுத்து என்ன நடக்கும்னா, உங்களுடைய ஃபயர்வால் லாகின் ஆகும்.
இனிஷியல் செட்டப் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்கும். யூசர் நேம் கொடுங்க. உங்களுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்படி ஏதாவது ஒன்று கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுக்காம என்டர் கொடுத்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனில் போய்க்கிட்டு நீங்கள் உங்களுக்கான பாஸ்வேர்டை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இந்த செட்டப் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த செட்டப் வந்து நெட்வொர்க் செட்டப். நெட்வொர்க் செட்டப் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, லேன் செட்டப் பண்ணணும், வேன் செட்டப் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஹெச்சிபியாக இருந்தால் டிஹெச்சிபி, ஸ்டேட்டிக் ஐபியாக இருந்தால் ஸ்டேட்டிக் ஐபி, இந்த செட்டப் பண்ணணும். இப்போ லேன் செட்டப் ஃபஸ்ட்டு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம்னா, லேன் செட்டப் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிச்சா தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பட் நம்ம ஓவராலாக தியரிட்டிக்கலாக இப்போ நான் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐபி கொடுப்பாங்க. அந்த ஐபி எப்படின்னா அவங்களோட ஐபியாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஐபியாக இருக்கலாம், சம்திங் 192.168.5.88 இந்த மாதிரி அவங்களா ஒரு ஐபி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஐபியை அவங்கக்கிட்ட வாங்கி உங்களுடைய லேப்டாப்பில் உங்களுடைய ஃபயர்வாலில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா அதே சீரீஸில் தான் எல்லாேருக்கும் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 192 சீரீஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லாேருக்கும் அந்த 192 சீரீஸ்லேயே தான் இருக்கும். அதுவே வந்து டிஹெச்சிபி அப்படின்னு சொல்லிவிட்டு டிஹெச்சிபினாலே அவங்கக்கிட்ட ஐபி வாங்காமல் நீங்களாக உங்களுக்கு இருக்கிற ஐபியை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுதான் டிஹெச்சிபி மெத்தட். இதில் வந்து ஐபி என்னென்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டிஹெச்சிபினாலே ஐபி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டேட்டிக் ஐபினா நிலையான ஐபியாக இருக்கும். என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டிஹெச்சிபியை பொறுத்தவரைய இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாங்க. அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 யூசர் யூஸ் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பிசியை நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா அது ஐபி அட்ரஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஸ்டேட்டிக் ஐபியாக இருந்தால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவங்களை டிஹெச்சிபியாக இருக்கவங்கள உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு பிசியில் வருவாங்க, ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க அந்த பிசியை ஷட் டவுன் பண்ணுவாங்க, ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்போது ஒரு ஐபி மாறிடும். ஸோ இப்படியே ஒவ்வொருத்தவங்க வருவாங்க, ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஐபி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த பிசிலேருந்து யார் என்ன பண்ணாங்க எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். அது இருக்கும், அந்த டீட்டெயில் இருக்கும். பட் பர்டிகுலராக இந்த பர்சன் தான் அப்படின்றத உங்களால் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டேட்டிக் ஐபினா அந்த ஐபி மாறாது. எத்தனை பேர் வந்தாலும் எந்த டைமில் யார் வந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்கன்ற விஷயத்தை வச்சு நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் வந்து கம்பெனி பெரும்பாலும் டிஹெச்சிபியை விரும்பாது, ஸ்டேட்டிக் ஐபியவே விரும்பும். ஸோ இந்த செட்டப் நம்ம பண்ணிடுறோம். அதாவது ஸ்டேட்டிக் ஐபி வாங்கி இந்த லேன் செட்டப், வேன் செட்டப், லேன் செட்டப் இந்த செட்டப் பண்ணிடுறோம். இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் செஞ்சு காமிப்பேன். அடுத்து வந்து பாலிசி க்ரியேட் பண்ணுவோம். பாலிசி க்ரியேஷன் அப்படின்னா எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் உள்ள எல்லா பிசிக்கும் இன்டர்நெட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பாலிசி க்ரியேட் பண்ணணும். ஜென்ரலாக அதுக்கு 2 விதமான பாலிசி டைப் இருக்குது. ஒன்று லேன் டு வேன், இன்னொன்று வேன் டு லேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேன் டு வேன் அப்படின்ற பாலிசி எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம்னா, ஒரு ஆஃபீஸில் இருக்கவங்க பிசிஸ்க்கெலாம் இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கு இந்த பாலிசி நம்ம ரெடி பண்ணணும். வேன் டு லேன் அப்படின்னா எதுக்குன்னா, இது வந்து ஒரு டிராஃபிக் பிளாக் பாலிசி. அதாவது டிராஃபிக் பிளாக் பாலிசினா அப்படின்னா என்னென்னா, வெளியேருந்து வர இன்டர்நெட் நம்மளுடைய கம்பெனி சர்வர்ஸ்குள்ளே வரப்போ அதில் நிறைய மால்வேர்ஸ், நிறைய வைரஸ், நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை பிளாக் பண்ணி ஃபில்டர் பண்ணி அனுப்புறதுக்கு தான் இந்த ஒரு பாலிசி நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக இந்த 2 பாலிசியும் பண்ணிட்டாலே, இல்லை இந்த பாலிசி பண்ணிட்டாலே நமக்கு என்ன விஷயம் நடக்குன்னா, இன்டர்நெட் வந்து எல்லா பிசிக்கும் ப்ராப்பராக கிடச்சிரும். அப்புறம் வந்து உங்களுடைய பிசி செக்யூரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அன்வான்ட் டேட்டா, அந்த டிராஃபிக் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த பாலிசி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கலாக நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். தியரிட்டிக்கலாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஏன்னா அதில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செட்டப் தான், செட்டிங்ஸ் அதாவது மாற்றுற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு இமேஜஸாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் இவ்வளோலாம் பண்ணிட்டீங்க. அதில் வந்து நாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நாட்டை வந்து நீங்கள் எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணால் தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகும். நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு நாட்டை எனபிள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்டர்நெட்டு ஒர்க்கு ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பாலிசிஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த பாலிசிஸ் வந்து எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படின்றத வச்சு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் நீங்கள் என்ன பாலிசி வைக்கிறீங்களோ அந்த பாலிசி தான் ஒர்க் ஆகும். பிலோவில் இருக்கக்கூடிய பாலிசி ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் அதை நான் உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இன்டர்நெட் உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஆனால் அடுத்து வந்து மெயினான ஒரு செட்டப் பண்ணோம். அதுதான் டிஎன்எஸ் கேட்வே செட்டப்னு சொல்லுவாங்க. டிஎன்எஸ் கேட்வே செட்டப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு இன்டர்நெட்டு எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றத நம்ம செட்டப் பண்ணக்கூடிய ஒரு செட்டப் தான் இந்த டிஎன்எஸ் கேட்வே செட்டப்பு. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து யூஸ்வலாகவே டிஎன்எஸ் ஐபி வந்து கூகுள் கொடுத்துருப்பாங்க. 8.8.8.8 அப்புறம் 1.1.1.1 அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம அந்த டிஎன்எஸில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா, நீங்கள் வந்து இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்களே செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கூகுள் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த கூகுள் அந்த நேமாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் அந்த டிஎன்எஸ். ஏன்னா டிஎன்எஸ் வந்தோட வேலையே என்ன அப்படின்னா, ஸோ உங்கள் இன்டர்வியூ நீங்கள் போனாலும் கேட்டாலும் ஜென்ரலாக ஒரு பிசியில் கூகுள் இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா டிஎன்எஸ் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அது ஃபயர்வாலில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். அதே செட்டப்பை லோக்கல் பிசிலையும் அந்த டிஎன்எஸை நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த செட்டப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம செக்யூரிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போகிறோம். செக்யூரிட்டி ப்ரொஃபைல்ன்றது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது. வெப் ஃபில்டர், அதுக்கப்புறம் வந்து ஆன்டிவைரஸ் செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் ஐபிஎஸ் செட்டப் பண்ணுறது, அப்புறம் இமெயில் செட்டப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான். இது எல்லாமே நான் சொல்கிறப்பே உங்களுக்கே தெரியும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை பாதுகாப்பதற்காக மட்டும்தான் இந்த செட்டப் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெப் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம். வெப் ஃபில்டர்னால் என்ன? வெப்சைட் ப்ளஸ் ஃபில்டர். அதாவது ஒரு வெப்சைட்டை ஃபில்டர் பண்ணி நமக்கு நல்ல வெப்சைட்ஸ் மட்டும் அனுப்புகிற வேலையை பண்ணுறது. சென்ற செட்டப்பையும் நம்ம இங்கே பண்ண முடியும். அன்வான்ட் சைட் மூலிமா நம்ம கம்பெனிக்குள்ளே நிறைய வைரஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பிளாக் பண்ணுறதுக்கு தான் இந்த வெப் ஃபில்டர் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆன்டிவைரஸ் செட்டப். அது எதுக்கு பண்ணுறோன்னா, நம்மளோட இன்டர்நெட்டில் மால்வேர்ஸ் இஷ்யூஸ் வரும், அதாவது அட்டாக் பண்ண வரலாம். அதை தடுக்கிறதுக்கு நம்ம இந்த செட்டப் யூஸ் பண்ணுறோம். அடுத்து அப்ளிகேஷன் கண்ட்ரோல் செட்டப் அப்படின்றது என்னென்னா, அப்ளிகேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஃபயர்வாலில் வந்து அப்ளிகேஷன் கண்ட்ரோல்ஸ் செட்டப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா எல்லா பிசிலையும் யார் வேணாலும் எந்த சாஃப்ட்வேர்னாலும் டவுன்லோட் பண்ணலாம். அப்படி டவுன்லோட் பண்ணுறப்ப அந்த அப்ளிகேஷனோட சேர்ந்து நிறைய வைரஸ் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த செட்டப் நம்ம ஃபயர்வாலில் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு டோரண்ட்டு, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாஸ், பார்ன்ஸ், இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக பண்ணக்கூடியது ஐபிஎஸ் செட்டப். இந்த செட்டப்பும் நம்மளுடைய ஃபயர்வாலில் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதை பண்ணிட்டோன்னா என்ன நடக்கும்னா, ஹேக்கர்ஸ் வந்து நம்ம பிசியை வந்து அட்டாக் பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஃபில்டர் செட்டப். இது மூலயமா என்னென்னா, நம்ம இமெயில் மூலியமாகவும் நிறையா ஸ்பாம்ஸ் மூலியமாகவும் நிறையா வைரஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து இந்த செட்டப் நம்ம ஃபயர்வாலில் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய கிளைண்ட் பிசியில் அன்வான்ட் மெயில்ஸ் எதுவுமே வராமல் அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கும் இந்த செட்டப் நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாமே இப்போ இந்த செட்டப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய ஒரு ஃபயர்வால் முழுசாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலைஸாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம செக் பண்ண வேண்டியது நம்ம பண்ணியிருக்க பாலிசி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, நம்ம நாட் எனபிள் பண்ணியிருக்கோமே அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டிஎன்எஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, அப்புறம் லாகிங்லாம் எனபிள் பண்ணியிருக்கோமா, டிராஃபிக்லாம் கரெக்டாக போகுதா, இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டு இன்டர்நெட் அந்த டிராஃபிக் மானிட்டரிங், அதாவது இன்டர்நெட் கரெக்டாக போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிராஃபிக் மானிட்டரிங் டூல்னு ஒன்று இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, அதோட பேண்ட்விட்த் எப்படி போகுது, அதோடைய அப்லோட் ஸ்பீடு எவ்வளவு, டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளவு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம அந்த டூலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே வியூவர், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.
ப்ராக்டிக்கலாக பார்க்காம நம்ம ஜென்ரலாக தியரிட்டிக்கலாக வந்து அதுலேயும் வந்து வாய்ஸ் ஓவரில் கேட்குறதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் எனக்கு தெரியும். ஜஸ்ட் என்னுடைய ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது. ட்ரை பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ கேட்டுட்டு வேறு ஒரு சைட்டில் கூட அதை யூடியூப் சேனலில் கூட ப்ராக்டிக்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.